ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னங்க டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, judgment. Okay, Three of Cups, Queen of Swords, Page of Pentacles, Six of Wands, Five of Cups, Nine of Swords, Three of Wands, Five of Swords, Knight of Wands, Ace of Cups. Very good. Seven of Cups. So bottom of the deck, Emperor. Okay. Conditioning. Fast lives. Illusion. Innocence. Breakthrough. Existence. Let go. Sharing. Morality. Silence. Comparison. Fighting. New visa. Okay. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ண போஸ்டரோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ போஸ்ட்லைஸ் ரீடிங் கிடையாது. இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கலாம், மற்றதுங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வீடியோ யாருக்கு ரெசனேட் ஆகுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த வீடியோ ரெசனேட் ஆகுறவங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் உண்டு. மேபி அது சம்டைம் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா நம்ம லைஃப்பில் எத்தனையோ பர்சன்ஸ் கடந்து வர்றாங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு, தென் ரிலேஷன்ஷிப்பு. ஸோ நம்ம நிறைய பர்சன்ஸ் நம்ம கடந்து நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பட் என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இந்த ஒரு பர்சன்கிட்ட ஃபீல் ஆகிருக்கலாம். எஸ், மற்ற பர்சன்ஸ் மாதிரி இந்த ஒரு பர்சன் கிடையாது. இந்த ஒரு பர்சன் சம்திங் ராங் ஸ்பெஷலான. ஏன்னா இது வரைக்கும் யார்கிட்ட இல்லாத ஒரு பாண்டிங், ஒரு சோல் லெவல் ஒரு பாண்டிங் எனக்கு ஃபீல் ஆகுது.
ஸோ இந்த ஒரு பர்சனுக்கு எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சனை பல ஜென்மங்களாக எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க நானும் இந்த ஒரு பர்சன் ஏதோ ஒரு ஜென்மத்தில் சேர்ந்து வாழ்ந்துருக்கோம், அப்படி உங்களுக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். அது அந்த இன்ட்யூஷன் நமக்கு சம்டைம் நம்ம கேட் பண்ணணும்னு சொல்லுவோம்ல, ஸோ அது உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்திருக்கும், எனக்கு இவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. ஏன்னா அதனால தான் மற்ற பசங்களை மற்ற பர்சன்ஸை மாதிரி எனக்கு சீக்கிரம் இந்த ஒரு பர்சனை அவாய்ட் பண்ண முடியல, சீக்கிரம் தூக்கி எறிய முடியல. ஏன்னா மற்ற பர்சன்ஸில் சில இப்போ நமக்கு நம்ம லைஃப்பில் சில பர்சன் நம்மக்கிட்ட ராங்காக இருக்கிறாங்க, இல்லைங்க ஸோ நம்மளை டவுன் ஆக்குறாங்க அப்படின்னா நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் எத்தனையோ தடவை உங்களை டவுன் ஆக்குற பிறகும் எத்தனையோ தடவை உங்களை கஷ்டப்படுத்த பிறகு இவருக்கு மேலே உங்களுக்கு அந்த ஸ்னேகங்கிறது ஒரு சொட்டும் குறைஞ்சிட்டு இல்லை, நாளுக்கு நாள் ஸ்னேகங்கிறது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு உண்டு. ஒரு நாள் இந்த ஒரு பர்சன் எனக்கு வேண்டாம், சம்டைம் உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மேலே கோவம் வந்தால் கூட அந்த கோவங்கிறது உங்களுக்கு ஒரு 5 days இருக்கலாம், இல்லைங்க ஒரு 10 days இருக்கலாம், மறுபடியும் இவருக்கு மேலே உங்களுக்கு ஸ்னேகம் பொங்கிட்டு வந்துட்டு உண்டு. ஸோ அப்போ உங்களுக்கே ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிருக்கும், இல்லை எனக்கு இவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, இது வரைக்கும் எனக்கு இல்லாத ஒரு பாண்டிங் இவங்க கூட எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா என்னோட ஆன்மா அந்த ஒரு பர்சன்கிட்ட இருக்கும்போது நான் என்னையே மறந்து ஒரு ஹாப்பினஸில் இருக்கேன், என்னையே மறந்து நான் பீஸாக இருக்கேன், இல்லைங்க என் மைண்டும் ஹார்ட்டும் எப்பவும் அந்த பர்சனை பற்றியே திங்க் பண்ணுறது, இல்லைங்க அந்த பர்சன்கிட்டே பேசிகிட்டு இருக்கணும் போல இருக்கு, இல்லைங்க அந்த பர்சன்கிட்டே நான் பார்த்துட்ருக்கணும் போல இருக்கு, இல்லைங்க இந்த பர்சன் லைஃப்பில் வேணும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு ஃபாஸ்ட் டைப் கனெக்ஷன் உங்களுக்கு பல தடவை ஃபீல் ஆகிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆன பிறகு உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. அப்படி சேஞ்ச் ஆகிட்டு உண்டுன்னா கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அஃப்கோர்ஸ் ஏன் அப்படின்னா ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி கொடுக்கக்கூடிய டைமில் நீங்கள் ரொம்ப இன்னசென்ஸாக இருந்துட்டு உண்டு. இன்னசென்ஸ் மீன்ஸ் இப்போ என்ன சொல்லுது, இன்னசென்ஸ் மீன்ஸ் உங்களோட திங்கிங் ப்ராசஸ் எமோஷனலாக இருந்துட்டு உண்டு. ஓகே, எல்லாரையும் பார்த்து கவனிக்கிறது, ஸோ அவங்க கஷ்டப்படுவாங்க இவங்க கஷ்டப்படுவாங்க, உங்களோட திங்கிங் ப்ராசஸ் ஃபுல்லி எமோஷ்னலாக இருந்துட்டு உண்டு. ஓகே, எமோஷ்னலாக இருக்கிறவங்க வந்து ஆக்சுவலி உங்களோட திங்கிங் ப்ராசஸ் ஃபுல்லாகவே ஸ்னேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உண்டு. ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அது அப்போஸ் இருக்கிற பர்சன் ஹர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட திங்கிங் ப்ராசஸ் எமோஷனல் இருந்துட்டு உண்டு. தென் ரொம்ப கேரிங்காக ஒரு லவ்வபுளாக இருந்துட்டு உண்டு, உண்மையாக இருந்துட்டு உண்டு நம்ம சொல்லலாம். அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப இன்னசென்ஸான ஒரு ஸ்னேகம் கொடுத்துட்டு ஸ்னேகத்துக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் லைஃப்பை நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இல்லைங்க வேறு எதுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக தெரிஞ்சுட்டு ஸ்னேகங்கிறது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக தெரிஞ்சுட்டு எனக்கு லைஃப்பில் எதுவும் வேண்டாம், எனக்கு ஆத்மார்த்தமான ஒரு ஸ்னேகம், இல்லைங்க எனக்கு கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்னேகம், அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னசென்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு உண்டு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னசென்ஸாக நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் வந்து எமோஷ்னலாக இருக்க அப்படின்னா கட்டாயம் நம்ம லைஃப்பில் ஏமாந்துட்டே இருப்போம். நம்ம லைஃப்பில் ஒரு நாள் நம்ம வந்து மேலே வர மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கஷ்டப்படுவாங்க இவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய டைமில் அவங்க நம்மளை கஷ்டப்படுத்திட்டு போயிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போயாச்சுன்னா, இப்போ உங்களுக்கும் அந்த பர்சனுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கஷ்டப்படுவாங்களே அவங்க ஃபீல் பண்ணுவாங்களே சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கால் பண்ணுவீங்க, சேசிங் பண்ணுவீங்க. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட் பர்சன் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு செகண்ட் அவங்கள பிளாக்ல போட்டு போயிட்டே இருப்பாங்க, இல்லைங்க நோ கான்டாக்டில் போயிட்டே இருப்பாங்க, இல்லைங்க அவங்க கண்ணுக்கு முன்னே வேறு யாரையும் சூஸ் பண்ணுவாங்க. புரியுதுல்ல? ஏன் அப்படின்னா நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் எமோஷ்னலாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே நம்மளை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் நடந்துட்டு உண்டு நம்ம சொல்லலாம். அடுத்தவங்க கஷ்டப்படுவாங்களே அடுத்தவங்க கவலைப்படுவாங்களே நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கட்டாயம் கவலைப்படுவீங்க. புரியுதில்ல? நீங்கள் கட்டாயம் கஷ்டப்படுவீங்க. அதே நீங்கள் யார் எப்படி போனேன் என்ன எனக்கு நான் இம்பார்ட்டன்ட், என் லைஃப் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் காயப்பட மாட்டீங்க. ஓகே, அவங்க காயப்பட்டிருப்பாங்க. ஓகே, நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் வந்து எப்போவுமே வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக இருந்தால் மட்டும் நம்ம ஹர்ட் ஆக மாட்டோம், நம்ம காயப்பட மாட்டோம், நம்ம டவுன் ஆக மாட்டோம். பட் நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் எமோஷனலாக இருக்குது அப்படின்னா நம்ம நோடி நம்ம அழுதுகிட்டே இருப்போம், ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம், நம்ம டவுன் ஆகிட்டே இருப்போம், தோத்துட்டே இருப்போம். அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எமோஷனலாக நீங்கள் இருந்துட்டு உண்டு, ரொம்ப எமோஷனலி நீங்கள் டவுன் ஆகிட்டு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டராக இருந்துட்டு உண்டு ரிலேஷன்ஷிப்பில். பட் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆன பிறகு நீங்கள் டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஓகே, நீங்கள் அது உங்களுக்கு ஃபீல் ஆகும், எஸ் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்தப்பறம் நான் சேஞ்ச் ஆகிட்டு எமோஷ்னலி இந்த ஒரு பர்சனை பேலன்ஸ் பண்ணிட்டு இந்த பர்சன் என் லைஃப்பில் வரக்கூடிய டைமில் நான் இந்த மாதிரி இல்லை, பட் இன்றைக்கி நான் சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி உங்களோட திங்கிங் ப்ராசஸ் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துட்டுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தென் இன்னொரு விஷயம் என்னென்னா
இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை வாட்டி ஒரு செப்பரேஷன் வரட்டும், ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் வரட்டும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுத்துட்டு நீங்களே போய் ஒன்று எனக்கு ஸ்நேகம் மட்டும் கிடைச்சா போதும், எனக்கு லைஃப் லாங் இந்த ஒரு பர்சன் மட்டும் வந்தால் போதும், எனக்கு இந்த ஒரு பர்சனை ஒரு வாட்டி பார்த்தா போதும், இல்லைங்க ஒரு வாட்டி பேசினா போதும், இல்லைங்க இந்த ஒரு பர்சன் என் லைஃப் லாங் ட்ராவல் பண்ணால் போதும் சொல்லிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எத்தனை வாட்டி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்தால் நீங்களே எஃபோர்ட் கொடுத்து இந்த ஒரு பர்சனை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சன் சம்டைம் இந்த பர்சன் மேலே தான் மிஸ்டேக்னே வச்சுக்கோங்களா. பட் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி இல்லை மிஸ்டேக் என் மேலே தான், ப்ளீஸ் நீ பேசு, நீ இல்லைங்க என் லைஃப் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு உண்டு. ஓகே ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் என்ட்ரான பிறகு நீங்கள் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. மேபி நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு க்ரோ பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஏன்னா இந்த ஒரு பர்சன் உங்களோட எமோஷன்ஸ் கூட இந்த பர்சன் விளையாடிட்டு உண்டு. ஓகே, தென் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கேரிங் கொடுத்துட்டு இல்லை, லவ் கொடுத்துட்டு இல்லை, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை, இப்போ ஒரு பேச்சு பேசுகிறது, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிறது, அந்த ஒரு பர்சன் உங்களை பயங்கரமாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் பயங்கரமாக ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு. உங்கள் எமோஷனு கூட இந்த பர்சன் விளையாடிட்டு உண்டு. ஈகோ காட்டுறது, ஆட்டிடியூட காட்டுறது, நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறது, பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுறது, டாமினேட் பண்ணுறது, உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன்ஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுக்காம நின்றுட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். தென் நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி போயிட்டு உண்டு, உங்களை விட்டு போயிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்சனுக்கு பல தடவை உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆன மாதிரி இவருக்கும் உங்கள் கூட ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் ஸ்டார்டிங்கில் அது அவருக்கு கரெக்டாக மனசில் ஆகிட்டில்ல, இது ஸ்நேகமாக இல்லை அஃபெக்ஷன் ஒன்றும் இவருக்கு ஸ்டார்டிங்கில் ஃபீல் ஆகிட்டில்ல. பட் உங்களுக்கு ஃபீல் ஆகின மாதிரி இவருக்கு ஏதோ ஒரு இன்னர் லெவலில் இவருக்கு ஒரு ஸ்நேகம் ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் இந்த பர்சன் ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக கம்பேர் பண்ணிட்டு உண்டு. அது உங்களுக்கு தெரியும், உங்களோட ப்ராப்ளம் கூட நீங்கள் ரெஸ்னேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவர் உங்களையும் இன்னொரு சுச்சுவேஷனையும் வச்சு கம்பேர் பண்ணணும். மேபி ஒரு ஃபேமிலி வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுது, இந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ஆப்ஷன்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு. ஸோ ஒரு கம்பேரிசன் என்னது இந்த ஒரு பர்சன் நின்றுட்டு உண்டு. அப்போது எனக்கு என்ன தோணுன்னா ஒரு கட்டத்தில் இவருக்கு என்ன ஃபீல் ஆகிட்டுன்னா உங்களை விட ரொம்ப ஸ்நேகத்தை இவர் கம்பேர் பண்ணி பார்த்துருந்தோம். அப்போ ஸ்நேகத்தை இவர் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் கொடுத்த ஸ்நேகம் ஓவராகி போச்சு. ஓகே, நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகம் ஓவராகி போச்சு. இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஓவராக ஸ்நேகம் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போது ஒரு பர்சனை நம்ம 24/7 நினச்சிட்டு அவங்கள திங்க் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, ஓவராக கேர் படிக்கும்போது அப்போஸ் இருக்கிற பர்சனுக்கு அது எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா டார்ச்சர் மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. தென் இவர் கம்பேர் பண்ணி வேறு ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிட்டு உண்டு. இவர் அது ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க ஆப்ஷன்ஸாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப எப்போவுமே நமக்கு எல்லாமே ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும். எல்லாம் ஓவராக்கி போகும்போது நமக்கு அந்த இடத்துல வேல்யூ இருக்காது. நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால் இவங்க வேறு ஒன்று சூஸ் பண்ணிட்டு உண்டு. தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் அவேக்கன் ஆகிட்டு உண்டு, இல்லைங்க யூனிவர்ஸ் உங்களை ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் செல்ஃப் இண்டிபெண்ட் ஆகிட்டு உண்டு. நீங்கள் சேசிங்க டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. உனக்கு ஈகோ, ஆட்டிடியூட், அகங்காரம், ஆணவ, திமிரு இருக்குது அப்படின்னா நீ அங்கேயே இருந்துக்கோ. ஆனால் இப்போ நான் உண்மையாக இருக்கேன், நான் வந்து இன்னசென்ஸாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு உண்டு. பட் எனக்கான ஒரு ஜஸ்டிஸ், எனக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் எனக்கு யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஸ்நேகம் இல்லாமலாம் இல்லை, ஸ்நேகம் உண்டு. ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் உங்களுக்கு இப்போவும் ஃபீல் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலுமே, ஒரு செப்பரேஷன் நீங்கள் இருந்தாலுமே உங்கள் கூட இந்த ஒரு பர்சன் ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீல் உங்களுக்கு என்ன லெவலில் கிடச்சிட்டே தான் இருக்கும். எப்பவும் உங்களுக்கு அதே பவுண்டிங் ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் உங்களுக்கு என்ன அப்படின்னா எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன் இருக்குது, ஆசை இருக்குது, பாசம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகே, பட் அதை காட்ட வேண்டிய ஒரு டைம் இப்போ இல்லை. ஏன்னா அதை நான் ஒரு டைம் உனக்கு காட்டினேன். பட் அதுக்கு நீ எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் எனக்கு ஏன்னா போதும். பட் இப்போ உங்களுக்கு அது இருக்குது, பட் நீங்கள் அதை காட்டலை. ஏன்னா எனக்கான ஒரு டைம் வரட்டும், ஸோ அந்த டைமில் பார்க்கலாம். ஓகே, எனக்கான ஒரு ஜஸ்டிஸ், எனக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்கிறது வரைக்கும் என்னோட ஸ்நேகங்கிறது அது எனக்குள்ளே இருக்கட்டும். அது யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன்னா நான் ஒரு டைம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண எனக்கு வேல்யூ இல்லை, இனிமேலும் எனக்கு வேல்யூ இல்லாத இடத்துல நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ரெடி கிடையாது. ஓகே,
இனிமேல் இந்த ஒரு போஸர் மேபி ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு அவுட்கம் எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஒரு போஸரோட ஸ்நேகம் எனக்கு எனாஃப் நீங்கள் நின்றுட்டு அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் அப்படி இல்லை. எனக்கும் வேல்யூ இருக்குது, எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, உனக்கு பவர்னா எனக்கும் பவர் இருக்குது, எனக்கான ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக், எனக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கதான் தான் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும். என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டிவ் வேல்யூவை இழந்து எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையில்லை, ஸ்நேகிக்கிறது எனக்குள்ளே இருக்கட்டும். ஓகே, ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங். ஓகே, அதர்வைஸ் நாட் ரெசனேட். மேபி நீங்கள் ஒரு மேரேஜான ஒரு பர்சன் கூட நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கலாம், அப்படின்னா சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம். ஓகே, ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், மேபி இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்களுக்கு இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். பட் பேசிக்கலி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு நீங்கள் நோ கான்டாக்டில் போயிட்டு பட் மென்டலி இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டுருக்கு நம்ம சொல்லலாம். மென்டலி இவர் மூவ் ஆன் ஆகிட்டு, பிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்களோட எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ரொம்ப பயம் உண்டு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்களை வந்து இன் எ சென்ஸ் நீங்கள் வெகுலி நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க ஸோ ஒரு விதமாக இவரோட மைண்டில் இவர் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு. ஸோ உங்களை மாதிரி ஒரு இழிச்சவா இந்த உலகத்தில் யாருமே இல்லை, இவர் எப்போ வந்தாலும் நீங்கள் ஏற்றுப்பீங்க இல்லைங்க அப்படின்னா ஒரு காலில் ஒரு மெசேஜ் வந்தோடனே பார்த்து கம்மந்தடிச்சு விழுந்து ஓடி போய் தங்கமே வந்துட்டியா நீங்கள் ஏற்றுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இவர் ஆக்சுவலி உங்களை சப்கான்ஷியஸ் மைண்டில் சில விதமாக இவர் க்ரியேட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட கான்ஃபிடென்ட் நீங்கள் பிரேக் ஆக்கிட்டு உண்டு. நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் வந்து அவரோட பார்வைக்கு நீங்கள் இப்போ சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஓகே, சேசிங்க ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. ஓகே, சேசிங்க நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பண்ணலை, இந்த ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் ஸ்நேகம் எதுவுமே நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை, செல்ஃப் இண்டிபெண்ட் ஆகிட்டு கட் அண்ட் ரைட்டாக நீங்கள் நின்றுட்டு. மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் எமோஷனலாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ப்ராக்டிக்கலாக மாறிட்டு மீன்ஸ் நான் இப்போ நான் ஸ்நேகத்தை காட்டுறேன், எனக்கு என்ன யூஸ், இப்போ நான் ஸ்நேகத்தை காட்டணுன்னு ஓடி வந்து நம்மக்கிட்ட சேர்ந்துட்டு போகிறாங்களா என்ன. ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக மாறிட்டு. ஓகே, உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதோ, உங்களுக்கு எது ஹாப்பினஸ் கொடுக்குதோ, உங்களுக்கு எது பீஸ் கொடுக்குதோ, எதில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதோ அதில் நீங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகிட்டு. ஓகே, அது இவர் பயங்கரமாக பேடிக்க வைக்கிறது நம்ம சொல்லலாம். இவர் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் உங்களை இன்னசென்ஸ் நினச்சிட்டோம்னா கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு கண்டு பயங்கரமாக பயம் உண்டு. மேபி எனக்கு என்ன தோணுனா இந்த ஒரு போஸ்ட்டை நீங்கள் பிடிச்சி சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஒரு போஸ்ட்டை நீங்கள் டேரெக்டாக பார்க்கும்போது ஸ்நேகம் இல்லாத மாதிரி காட்டலாம், அப்படி இல்லைன்னா இந்த போஸ்ட்டை நீங்கள் முறைச்சி பார்க்கலாம். ஸோ இவருக்கு இவரோட மைண்டுக்காக தெரிஞ்சிட்டு இனிமேல் நம்ம போனால் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, இவங்க சேஞ்ச் ஆகிட்டு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ஸ்நேகம் இல்லை. ஸோ இந்த ஒரு தாட் இந்த ஒரு போஸ்ட்டோட மைண்டில் கரெக்டாக வந்துட்டு. ஸோ அதனால் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் அவங்களுக்கு கண்டு பயங்கர பேடி நம்ம சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் ஒரு செப்பரேஷன் வரக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் பல நாட்கள் வெயிட் பண்ணிட்டு. எப்போவுமே நீங்கள் வருவீங்களா அதே மாதிரி இந்த வாட்டி நீங்களே வருவீங்க, கால் பண்ணுவீங்க, மெசேஜ் பண்ணுவீங்க. இவர் பல நாள் வெயிட் பண்ணிட்டு பட் எதுவும் நடந்துட்டு இல்லை. எதுவும் நடக்கலன்னு சொல்லும்போது இவருக்கு அது இலூஷன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டாக நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் நடக்கலையே, அதை நினைக்கக்கூடிய டைமில் டோட்டலாக ஒரு இலூஷன் மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஒரு சைனாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஒரு போஸ்ட்டுக்கு உங்ககிட்ட வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ இல்லைங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணுறதுக்கோ ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் ஆள் வந்து சைலண்டாக இருக்கிறாங்க. ஓகே, அதுதான் மேட்ரு. இன்னொரு விஷயம் என்னென்னு தெரியுமா, ஆக்சுவலி இவர் சைலண்டாக இருக்கார். பட் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓகே ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, அப்போ ஆள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. இவர் சைலண்டாக இருந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். யூனிவர்ஸ் கிட்ட பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுறாங்க சொல்லலாம். ஏதாவது எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும், எனக்கு ஏதாவது ஒரு மொராலிட்டி வேணும், நீங்கள் எனக்கு அது ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும். ஏன்னா நானும் என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடக்கூடாது, பட் ரிலேஷன்ஷிப் எப்படியா ஓகே ஆகணும். ஓகே, ஸோ பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி இந்த பர்சன் மேபி ஏதாவது ராங் ரூட்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுருக்கலாம். பட் இவரோட ஒரு ஸ்டெப்ஸும் வந்து ஓகே ஆகிட்டு இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஏதோ ஒரு ராங் ரூட்டில் எத்தி பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருக்கா, ட்ரை பண்ணி எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம். பட் இங்கே ஒன்றும் ஓகே ஆகிட்டு இல்லை. பயங்கரமாக சாரி ஃபீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்துருக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் நான் தான், ஏன்னா ஒருத்தவங்க நமக்கு ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகத்தை கொடுத்தாங்க. பட் பல தடவை அந்த ஒரு பர்சனோட ஸ்நேகத்தை நான் வேறு இது கூட நான் கம்பேர் பண்ணிட்டு. ஓகே, ஸோ அதனால் சாரி ஃபீல் பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதை நினச்சி சாரி ஃபீல் பண்ணுறாங்க.
ஓகே, ஆக்சுவலி இந்த பர்சன் வந்து நைட்டு இவருக்கு தூக்கம் இல்லை, உங்களோட தாட் ஓவராக வருது, நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்களே. இவரோட மைண்டுக்குள்ளே இப்போ என்னென்னா, நம் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு போனால் என்ன நடக்கும், ஏற்றுப்பாங்களா, அவங்களோட மைண்டை நம்ம இருக்கோமா இல்லையா, இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி 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 இவருக்கு தூக்கம் இல்லை. ரிலேஷன்ஷிப்பில் லெட் கோ பண்ணணும்னு முடிவு எடுத்துகிட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு தெரியுது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து இவங்கள பற்றி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்க நமக்கு பயம் வருது, டென்ஷன் ஆகுது, பதட்டமாக இருக்குது. ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சாலும் ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியாமல் ஆகுது. ஸோ இதுலேருந்து வெளியே வரணும், இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணலாம். ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் சேடு, பயங்கர டிப்ரெஷன், முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணி ரிலேஷன்ஷிப் நஷ்டப்பட்டு போச்சு. இனி ஹோப் இல்லை, இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் இல்லை, ஆப்போசிட் இருக்கிற பர்சன் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு, நம்மளே இனி ஏற்றுக்க மாட்டாங்க, ரிலேஷன்ஷிப் எல்லாம் போச்சு, இனிமேல் நானும் நீயும் செய்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பில்லை. ஆக்சுவலி ஹோப் உண்டு, ரிலேஷன்ஷிப் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு. பட் ஒரு பர்சன் எத்தனை வாட்டி செல்ஃப் ரெஸ்பெக்டை இழப்பாங்க, எத்தனை வாட்டி நம்மளை தாங்குவாங்க. பட் இனிமேல் இவங்க தாங்க மாட்டாங்க, இனிமேல் இவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இவங்களும் இப்போ செல்ஃப் இண்டிபெண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் படிச்சுட்டு இனிமேல் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க அப்படின்னு இவர் முடிவெடுத்துட்டு. ஓகே, ஸோ மழை வந்துடுச்சு, ஸோ கரண்ட்டும் போயிடுச்சு, ஸோ மேனேஜ் பண்ணிக்கோங்க. தென் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்னேகம் உண்டு இருக்கு. ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், மேம் என்னை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு உண்டு ஸ்னேகத்தை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இவங்களுக்கு ஏன் மேலே ஸ்னேகம் உண்டா கேட்டால், அப்கோர்ஸ் ஸ்னேகம் உண்டு, ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் உண்டு. எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இவருக்கு ஸ்னேகம் மனசிலாயிட்டு இல்லை, மேபி அது ஒரு லிஸ்ட் ஆஃப் அஃபெக்ஷன் எதுவும் நினச்சிட்டு. பட் இப்போ இவருக்கு ஸ்னேகம் வந்துட்டு. ஏன் அப்படின்னா இவருக்கு ஒரு அது இவருக்கும் ஃபீல் ஆகிட்டு உண்டு. எஸ், இந்த ஒரு பர்சன் கூட எனக்கு ஒரு பாண்டிங் இருக்குது, ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்குது. ஒரு அதனால தான் எனக்கு இந்த ஒரு பர்சன் என்னென்னா, அதனால தான் எனக்கு இந்த ஒரு பர்சன் வந்து மேபி ஸ்டார்டிங்கில் அவருக்கு ஒரு நீங்கள் ஒரு உங்களோட வேல்யூ எடுத்து மனசிலாகாமல் இருந்ததுங்க, இப்போ அவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே ஓகே ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இவருக்கு பல தடவை ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, ஆப்ஷன்ஸ் இல்லாத பர்சன்ஸ் கிட்ட ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, பட் என்ன தான் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவர் பல தடவை இவரோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட இவர் ஃபைட் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு பக்க ப்ராக்டிக்கலாக ஒரு கேரக்டராக இருக்கலாம், உங்களை விட வேறு ஏதாவது இவருக்கு லாபமாக இருந்திருக்கலாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது இவர் பல தடவை உங்களை மறக்கிறதுக்கு, உங்களோட ஃபீலிங்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு, உங்களோட தாட்லேருந்து வெளியே வர்றதுக்கு இவர் பல தடவை இவரோட ஃபீலிங்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு உண்டு. பட் ஒன்றும் முடியாத சுச்சுவேஷன் ஆகும், அதனால இவர் உங்ககிட்ட மறுபடியும் வரணும்னு நினைக்கிறாரு. ஓகே, பக்கா ப்ராக்டிக்கலோட கேரக்டர் ஆகும், உங்களை விட்டுட்டு போகணும் இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு, மறக்க ட்ரை பண்ணிட்டு உண்டு, உங்களோட திங்கிங்கே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு உண்டு. ஸோ அவருக்கு ஒன்றும் முடியாத சுச்சுவேஷனால் மறுபடியும் இவர் உங்களை சூஸ் பண்ண முடிவு பண்ணிட்டு இவருக்கு ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. எஸ், எனக்கு இந்த ஒரு பர்சனாக என் லைஃப்பில் எனக்கு வேணும், ஏன்னா எனக்கு இந்த ஒரு பர்சனை மறக்க முடியலாம், இந்த ஒரு பர்சனுக்கு எனக்கு சம்திங் ராங் ஸ்பெஷல், எனக்கு கரெக்டாக இந்த ஒரு பர்சன் நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா பல தடவை ட்ரை பண்ணிட்டு உண்டு, பட் மறக்க முடியாத சுச்சுவேஷன். ஸோ அதனால் இவர் உங்களை சூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ இவர் கரெக்டாக உங்களை சூஸ் பண்ணுவார். ஓகே, இன்னொரு விஷயம், இது வரைக்கும் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா இனிமேல் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நியூ பாசிபிலிட்டியோடு பார்ப்பாங்க. அப்படின்னா இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் வேண்டாம் அப்படின்னா இனிமேல் எனக்கு இந்த ஒரு பர்சன் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும். ஓகே, பட் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டாக வந்திருக்கு. ஓகே, இவரோட கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, தான் தோற்று போயிடக்கூடாது, தன்னோட மீசில் மண்ணொட்டிடக்கூடாது, தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடக்கூடாது. ஸோ பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுறாங்க யூனிவர்ஸ் கிட்ட, ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் பண்ணி எப்படியாவது ஆப்போசிட் பர்சன் நீயே வந்து காண்டாக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து விட்டுடு. ஏன் அப்படின்னா எனக்கு அவங்கள பார்க்க பயமாக இருக்குது, அவங்கக்கிட்ட போய் பேச பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க இப்போ என்கிட்ட ரூடாக நிற்கிறாங்க, அவங்க ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எதுவுமே காட்டலை, நான் போய் நின்று என்னை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அதை நினச்சி லைஃப் லாங் நான் ஹர்ட் ஆவேன், நான் லைஃப் லாங் கஷ்டப்படுவேன். ஸோ என்னால் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் பண்ணி எனக்கு என்ன தோணுது, மேபி இந்த ஒரு பர்சன் ஏதாவது உங்களை லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணலாம், இல்லை ஏதாவது மேனுஃபேக்சர் டெக்னிக் ஏதாவது உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம், நீங்களே வரதுக்காக. ஓகே, ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம். பட் நமக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் கார்டு உண்டு. தென் இந்த ஒரு பர்சன் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரீச் நாட் உண்டு. ஓகே, நம்ம சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் ஆகுமே அப்படின்னா இவர் உங்களை கட்டாயம் இந்த ஒரு பர்சன் உங்களோட ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் கட்டாயம் இவர் உங்களை சூஸ் பண்ண முடிவு பண்ணிட்டு உண்டு. மேபி இவர் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக ஆல்ரெடி வெயிட்டிங் நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருக்கு ரொம்ப ஃபியர் உண்டு, உங்கள் பக்கம் வர்றதுக்கு ஃபியர் உண்டு. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங். இவருக்கு மேபி
யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் இருக்கலாம். ஸோ கட்டாயம் ஒரு சுச்சுவேஷன் நானும் அவளும் மறுபடியும் சேர்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். அப்படி இல்லைன்னா யூனிவர்ஸ் ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் பண்ணி சேர்த்து வைப்பாங்க. அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்கலாம். பட் நமக்கு நியூ பிகினிங் ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. நமக்கு அதுக்கான ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே, சாரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ உங்களை வந்து உங்களை ஹர்ட் ஆக்குனது, உங்களை கஷ்டப்படுறதுக்கெல்லாம் சாரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் இவட ஈகோ ஆட்டிட்டோம்ல வெளியே வர எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் சாரி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, ஸோ இதான் அந்த பர்சனோட கரண்ட் எனர்ஜி. யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதெல்லாம் ரெஸ்னேட் ஆகுறவங்க கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு இனி இம்பார்ட்டண்ட்டாக ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கு 11 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11 கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். மேபி இல்லை ஒரு சிலவங்களுக்கு 55 ஏஜ் இருக்கலாம். ஸோ நமக்கு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 20 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 20 555 இம்பார்ட்டன்ட். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். இந்த ஒரு பர்சன் சேஞ்ச் ஆவாங்க. ஈகோ ஆட்டிடியூட்லாம் அந்த பர்சனுக்கு கலையும். ஓகே ஓகே, நமக்கு இங்கே 555 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 555 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் மந்த் இம்பார்ட்டன்ட். ஓகே, செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். தென் இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், ஜூலை மந்த் இம்பார்ட்டன்ட், 7 நம்பர் இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பர் 17 இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் மந்த் இம்பார்ட்டன்ட், 8 நம்பர் இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இல்லைங்க லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இல்லைங்க ஸ்பெஷலான ஒரு டேட்டோ இல்லைனா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். நான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.